முத்துவேலை ஹாஸ்பிட்டல்லேருந்து கூப்பிடுறதுக்காக கதிரும் இங்கே ராஜி அப்புறம் இங்கே கதிர் குடும்பம் அப்புறம் சக்திவேல் குடும்பம்னு எல்லாரும் வந்திருக்காங்க. சக்திவேலுக்கு கோவம், என்னதான் நம்ம மகன் அண்ணன் அப்படி பண்ணியிருந்தாலும் இங்கே இவன் வர்றது நம்மளுக்கு பிடிக்கல அப்படிங்கிற அளவுக்கு அண்ணன் மேலே பாசமும் இருக்குது. ஆக மொத்தம் நம்ம தான் நம்ம அண்ணன் கூட நிற்கணும், நம்மளை தவிர வேறு யாரும் இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாரு. உடனேவும் எங்கள் கதிர் வந்துட்டு இந்த மாதிரி போயிட்டு மாமா வாங்க போகலாம், நான் டாக்டர்கிட்ட எல்லாம் பேசிட்டேன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ நம்மளோட இவனுக்கு தான் அண்ணன் முதல் மரியாதை மாதிரி கொடுக்குறாரு. அப்போ நம்ம யார் அப்படிங்கிற மாதிரி அவருக்குள்ள கேள்வி எழும்புது. உடனேவும் அங்கேருந்து சரி வீட்டுக்கு போகலாம், பொறுமையை இழந்ததுனால தான் இன்னைக்கு குமாருக்கு இப்படி ஒரு நிலைமை வந்துருச்சு, நம்மளும் இந்த மாதிரி அவசரப்படக்கூடாது, எல்லாத்துலேயும் பொறுமையாக தான் நம்ம எதாக இருந்தாலும் பார்க்கணுன்னு சொல்லிட்டு சக்திவேல் அந்த இடத்துலலாம் அமைதியாக இருக்காரு. இதுக்கு மேலேயும் அண்ணனை நம்பி பிரயோஜனமே இல்லை, அதான் அண்ணன் பொழைச்சு வந்துட்டாருல்ல, இனிமே நம்ம எதுக்காக இப்படி இருந்தோமோ அதை இப்படியே வச்சுட்டு இருக்கக்கூடாது, அப்புறம் மொத்த சொத்தையும் இங்கே மருமகன் பேருக்கு எழுதி வைக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இருந்த சக்திவேல் வீட்டுக்கு இறங்கின உடனே சக்திவேல் அண்ணே உங்ககிட்ட ஒன்று கேட்கணும், இப்போ உடம்பு எப்படின்னு இருக்குது, பரவாயில்லையா அப்படின்னு கேட்குறாங்க. சக்தி உடம்பெல்லாம் நல்லா தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஏதோ தெரியாதனமாக அந்த முட்டாள் பையன் பண்ணிட்டானே அப்படின்னு சொன்ன உடனே அவன் தெரியாமல் தான் பண்ணான், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது, ஆனால் அங்கே ஒன்றுமே செய்யாத ஒரு தப்பும் செய்யாதவனை போலீஸில் பிடிச்சி கொடுத்துருக்க கூடாதுல்ல, அப்போ இவனும் உண்மையை சொல்லியிருந்திருக்கணும்ல, இல்லை அப்படி இல்லாட்டி கூட என் பெரியப்பா கால் தவறி தான் விழுந்துட்டாரு, கதிருக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு கூட சொல்லியிருந்திருக்கலாம், தப்பே செய்யாதவங்கள போட்டு கொடுத்துட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ என்னண்ணே உங்களை தள்ளி விட்டதை விட இப்போ கதிரை மாட்டி விட்டாதான் உங்களுக்கு பெருசாக தெரியுது இல்லையா, அவனுக்கு ஏதோ கோவம் வந்துருச்சு, ஏதோ நானும் சாத்திட்டேனே, 4 சாத்து சாத்திட்டேன், இப்போ என்னண்ணே பண்ணுறது, சரிங்கண்ணே இந்த பைத்தியக்கார பையில நீங்களும் தானே வளர்த்தீங்க, அப்புறம் நம்ம என்ன பண்ண முடியும், நடக்கிறது நடக்கட்டும்னே, ஒரு விஷயம் உங்ககிட்ட கேட்கணுன்னு இருந்தேன், பழனிவேலு அதாவது சுகன்யா இவங்கெல்லாம் விஷயம் கேட்கணும்னு சொல்லும் போதேவும் வந்துடுறாங்க. வந்த உடனே சக்திவேல் இருந்துக்கிட்டு அண்ணே இனிமேலும் எனக்கு என்னமோ மனசுக்கு சரியாக படலை, சொத்தை பிரித்து எழுதிக்கிறது தான் நம்மளுக்கு நல்லதுன்னு தோணுதுனேன்னு சொல்கிறாங்க. இப்படி கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் உள்ள யாருமே எதிர்பார்க்கல. என்னது இவன் இப்படி கேட்குறானேன்னு சொல்லிட்டு என்னடா சக்தி அண்ணங்கிட்ட வந்தது வராதுமா, என்னடா நீ பேசிகிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அப்பத்தா கேட்குறாங்க. ஆத்தா நான் சரியாக தான் கேட்குறேன், இப்போவும் நான் இதை வாயை திறந்து கேட்கலன்னு வையே மொத்த சொத்தும் அந்த பாண்டியன் குடும்பத்துக்கு போய் சேர்ந்துரும், அப்புறம் நான் என் பொண்டாட்டி என் புள்ள எல்லாம் நடுத்தருவில் தான் நிற்கிற மாதிரி வரும், எதுக்கு, அதனால தான் இப்படியே விட வேண்டாம், நம்மளுக்கு தேவையானதை நம்ம பிரித்து எடுத்துக்கலான்னு கேட்குறேன், நான் கேட்டதில் ஏதாவது தப்பு இருக்குதானே அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேல்கிட்ட சக்திவேல் கேட்குறாரு. தப்பு எதுவுமே இல்லை சக்தி, நீ கேட்டதில் எந்த ஒரு தப்பும் கிடையாதுன்னு சொல்கிறாங்க. அப்புறம் என்ன ஆத்தா அண்ணனே தப்பு இல்லைன்னு சொல்லிடுச்சு, அண்ணே நான் என் மேலே தப்பு இருந்தாலும் நீ மன்னிச்சுக்கோனே, எனக்குன்னு என்ன நம்பி என் பையன் இருக்கான், அதுவும் என் பையன் என்ன மாதிரி இருக்கான்னு உங்களுக்கே தெரியும், அவன் பாதி கிறுக்க மாதிரி இருக்கான், அவன் நடந்துக்கிற விதம் எதுவுமே சரியில்லை, அதனால தான் அவனுக்குன்னு நான் ஏதாவது செய்யணும்லண்ணே, கல்யாணம்னு நானும் பொண்ணு பார்க்க சொல்லி எவ்வளவோ தூரம் போனோம், ஆனால் அது என்னாச்சு, பாதிக்கு மேலே அவனுக்கு கல்யாணம் நடக்காத மாதிரி தோ நம்ம வீட்டில் இருக்கிற நம்ம அம்மாவேவும் பேரனை கூட பார்க்காம கல்யாணத்தை நடக்க விடாத மாதிரி பண்ணிடுச்சு, இதுக்கு மேலே என்ன பண்ண முடியும், என் பையனோட வாழ்க்கையை நான் தானே பார்த்தாகணும், அவனுக்குன்னு தனியாக சொத்து பத்துன்னு அவன் பேரில் எழுதி வச்சிட்டனா, அதற்கு வச்சுனாலும் என் பையன் ஏதாவது பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம், அவனை வச்சுனாலும் நான் பொண்ணு கேட்பேன் அப்படின்னு சக்திவேல் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் சரி சக்தி உன்னோட முடிவு என்ன அதையே சொல்லு, பெண்ணை இருக்கிற சொத்தெல்லாம் பாதியை பிரித்து உனக்கு கொடுக்கணும்னு சொல்கிறியா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாண்ணே உங்களுக்கும் எனக்கும் சேர வேண்டிய சொத்தை பிரித்து கொடுத்துட்டீங்கன்னா நீங்களும் நானும் தனித்தனியாக பார்த்துக்கலாம், நம்ம 2 பேரும் ஒரே வீட்டில் தான் இருக்க போகிறோம், ஆனால் பார்க்குறத மட்டும் நம்ம தனித்தனியாக பார்த்துக்கலாம், நீங்கள் என்னென்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேல் கேட்குறாரு. உடனே முத்துவேல் இருந்துக்கிட்டு அதாவது சக்திவேலோட பிளான் என்ன அப்படின்னா, முத்துவேல் எனக்கு என்ன பிள்ளையா குட்டியா, அதுவும் ராஜி மட்டும்தான், அவளும் கட்டிட்டு போயிட்டா, எனக்குன்னு யார் இருக்கிறா, நான் சொத்தை யாருக்கு எழுதி வைக்க போகிறேன், பேசாமல் இதே நீயே வச்சுக்கோடா, குமாருக்கே கொடுத்துர்லான்னு சொல்லுவார் அப்படிங்கிறதுனால தான் இந்த ஒரு அடிக்கு எடுத்து வச்சிருக்காரு சக்திவேல். அதுக்கப்புறம்தான் இங்கே சக்திவேலுக்கு மிகப்பெரிய ஏமாற்றத்தை கொடுக்குறாரு முத்துவேலு. சரி சக்தி நீ சொன்ன மாதிரியேவும் உன்னோட சொத்தை உனக்கு நான் பிரித்து கொடுத்துட்றேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லி வாய் மூட உள்ளாட்டி சுகன்யா வம்பிழுக்கிறாங்க.
பழனிவேல் இதை எதுவுமே பேசாமல் அமைதியாக நிற்கிறாரு. அதுக்கப்புறம் இங்கே சுகன்யாவால் அமைதியாக இருக்க முடியல. இதுக்கு மேலே நம்ம அமைதியாக இருந்தால் நம்மளை ஒன்றுமே இல்லாதவங்களா தான் வைப்பாங்க. இந்த வீட்டில் என்ன நம்ம புருஷன் மட்டும் பிறக்கலையா என்ன அப்படின்னு சொல்லிட்டு, மாமா நான் கொஞ்சம் பேசிக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க. தாராளமாக சொல்லுமா அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேல் சொல்கிறாரு. உடனே சக்திவேலை பார்த்து, ஏமாமா எனக்கு ஒன்றும் புரியல, நீங்கள் என்ன பேசுகிறீங்க? இந்த வீட்டில் நீங்கள் 2 பேரும் தான் பிறந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க. நானும் அப்போ இருந்து என் புருஷன் பேர் வரும்னு நான் எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தேன். ஆனால் நீங்களாம் உங்களுக்குள்ளே பேசி முடிவு எடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க. நான் இடையில பேச வந்தது சரின்னு தான் எனக்கு தோணுது. என் புருஷனுக்கு உண்டானதை எதுவுமே யாருமே பேச மாட்டேங்கிறீங்கல்ல அப்படின்னு சுகன்யா கேட்குறாங்க. உடனேவும் எங்கள் சுகன்யா கேட்ட உடனே, அதான் அவனுக்கு எதுவுமே வேலை செய்யாமல் இருந்தவனுக்கே கூப்பிட்டு வந்து கடையை வச்சு கொடுத்துருக்கோம்ல, அதை விட வேற என்ன வேணும்? இங்கே பாரு சுகன்யா, இந்த சொத்தெல்லாம் நானும் என் அண்ணனும் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சது. அதில் பழனி எங்கே வந்தான்? பழனி வரவே இல்லையே. பழனி வந்து அவங்க அக்கா வீட்டிலலாம் இருந்தான். அந்த பொட்டலம் அடிக்கிற கடையில் மளிகை கடை 10க்கு 10 மளிகை கடையில் பொட்டலம் அடிச்சுல கொடுத்துக்கிட்டு இருந்தான். அவனுக்கு திடீர்னு வந்து இந்த சொத்தில் பங்கு கேட்டால் எப்படி கிடைக்கும்? வேணும்னா ஏதோ ஆளுக்கு பாதி நானும் என் அண்ணனும் மனசு வச்சு ஏதோ கொஞ்சம் நஞ்சம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. உன்னை என்ன சக்தி பேசிகிட்டு இருக்கேன்னு முத்துவேல் சொன்ன உடனே, ஆமாண்ணே அதானே பண்ண முடியும். இவனை எப்போ இருந்து நம்ம கூப்பிட்டுருந்தோம், ஆனால் இவன் வரவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. போதுமாமா நிறுத்துங்க. இந்த வீட்டில் என் புருஷனுக்கும் உரிமை இருக்குது. என் புருஷனுக்கு பங்கு வரலை, அப்புறம் நான் எப்படி பங்கு வாங்குவனோ அப்படி நான் வாங்கிக்குவேன். நீங்கள் எதுவும் வருத்தப்பட்டுக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனேவோ இங்கே பாரு சுகன்யா, அவன் இன்னும் நாங்கள் கூப்பிடலைன்னா அந்த வீட்டிலே தான் பொட்டலம் அடிச்சுட்டு இருந்திருப்பான். ஒரு நையா பைசாக்கு கூட பிரயோஜனம் இருந்திருக்காதுன்னு சொல்கிறாங்க. இது நல்ல கதையாக இருக்கிறே. என்ன சொன்னீங்க? என்னை கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு வரும்போது என்ன சொல்லி கூட்டிகிட்டு வந்தீங்க? இந்த சொத்தெல்லாவும் ஏன்னா என் தம்பிக்கும் பங்கு இருக்குது அப்படின்னு தானே சொல்லி கூட்டிகிட்டு வந்தீங்க. இப்போ நான் திடீர்னு இப்படி பேசுகிறேங்க அப்படின்னு சுகன்யா கேட்குறாங்க. உடனே பழனிவேல் இருந்துக்கிட்டு, சுகன்யா விடு, வா இந்த பக்கம்னு சொல்லி கூப்பிடுறாங்க. இங்கே பாருங்க, உங்களை மாதிரிலாம் என்னால் அமைதியாக இருக்க முடியாது. இப்போது நம்மளை நம்பி நம்மளுக்குன்னு ஒரு குழந்தை பிறக்க போகுது. என்ன பண்ண போறீங்க? சொத்தை பிரிக்கும் போதேவோ நம்மளும் கேட்டு வாங்கிக்கிறது தான் புத்திசாலித்தனம். அதை விட்டுட்டு உங்களை மாதிரி ஊமையாகவே இருந்தோன்னு வச்சுக்கோங்க, அம்பிட்டுதான் இந்த சொத்துல இருந்து ஒரு பைசா கூட உங்களுக்கு கிடைக்காது. அப்புறம் உங்கள் அக்கா வீட்டுக்கே திரும்ப போக வேண்டியதேன். அது மட்டும் இல்லைங்க, திரும்ப அங்கே போனால் அது அசிங்கம். நம்ம ரோடாக தான் திரியணும். அதுக்கப்புறம் எதுக்கு அங்கே விட்டு கொடுக்கணும்? இது நம்ம உங்களுக்கும் சேர வேண்டிய சொத்து. எங்க அத்தைய அண்ணிங்களெல்லாம் வாயை திறந்து இல்லைன்னு சொல்லுங்க பார்க்கலாம் அப்படின்னு நான் ஏன் பேசக்கூடாதுன்னு சுகன்யா வந்து கேட்குறாங்க. உடனேவும் இங்கே இருக்கிறவங்கெல்லாம் அதெல்லாம் பங்கு இருக்குமா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அப்பத்தா இருந்துக்கிட்டு, என் புள்ள பழனிவேலுக்கு இருக்காதா பங்கு, அதெல்லாம் கொடுப்பாங்கன்னு சொல்கிறாங்க. ஏது பிச்சை போடுற மாதிரி கொஞ்சமோ நஞ்சமோ கொடுக்குறேன்னு சொல்கிறாங்களே அதுவா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனேவும் எங்கள் மனசுக்குள்ளே நினைக்கிறாரு சக்திவேல், நான் எதிர்பார்த்ததே நடக்கலை. மொத்த சொத்தும் என் பிள்ளைக்கு வரும்னு நினச்சா அதுவே நடக்கலை. என் பிள்ளைக்கு பாதி தான் கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க. அண்ணன் விவரமாக தான் இருக்குது. பொம்பளை பிள்ளையோ பையனோ நம்ம பிள்ளைக்கு தான் கொடுக்கணுன்னு தான் அண்ணன் இவ்வளோ திட்டம் போட்டிருக்குது. இதில் நம்ம வேற, நம்ம அண்ணன் நம்மளை பற்றி மட்டும்தான் யோசிப்பார், மொத்த சொத்தையும் நம்மளுக்கே கொடுத்துருவாருன்னு நினச்சி தப்பு கணக்கு போட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க. இதில் இவ வேற கத்திக்கிட்டு இருக்கிறாளேன்னு சொல்லிட்டு. உடனே சுகன்யா இருந்துக்கிட்டு, இங்கே பாருங்க மாமா, 2 பேத்துக்குமே நான் ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன். இதில் நீங்கள் பங்கு கேட்டீங்க, உங்களோட பங்கை அவர் பிரித்து கொடுக்குறேன்னு சொல்கிறாரு. அப்போ இந்த வீட்டில் பிறந்த என் புருஷனுக்கு பங்கு கேட்குறதுல எந்த தப்பும் இல்லை. இப்போ என் புருஷனுக்கும் சேர்த்து பங்கை 3ஆ போடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சுகன்யா என்ன பேசிட்டு இருக்கனே, உனக்கு எப்படி ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுத்ததே பெரிய விஷயம்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்க மாமா, அமைச்சு கொடுக்கறது மட்டும் பெரிய விஷயம் இல்லை, அதை வாழ்ந்து காட்டணும்ல, அதுக்கு பணமும் தேவைதானே. உங்கள் தம்பிக்கு நீங்கள் செய்யணும் தானே, ஆனால் நீங்கள் செய்யலை, அதை நான் கேட்குறேன், இதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்னு சுகன்யா கேட்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் என் புருஷன் இப்போ மளிகை கடை வச்சுருக்காரு. அதோட எங்களுக்குன்னு குழந்தை பிறந்தா எங்கள் கையில் 4 காசு தங்கணும்னு நீங்கள் தானே மாமா அன்னைக்கு சொன்னீங்க. அக்கா வீட்டிலையே இருந்தா உன் கையில் எப்படிடா 4 காசு தங்கணும்னு கேட்டீங்க. இப்போது எங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமும் எங்கள் கையில் பணப்புழக்கம் இருந்தால் தானே எங்கள் பிள்ளைங்களை நாங்கள் பார்த்துக்க முடியும். இப்போ நான் கேட்டதில் தப்பில்லை மாமா. எனக்கு சேர வேண்டியதை, என் புருஷனுக்கு சேர வேண்டியதை எங்களுக்கு பிரித்து கொடுத்துருங்க. இல்லை அப்படின்னா நான் எங்கே போய் பார்க்கணுமோ அங்கே பார்த்து என் சொத்தை எப்படி வாங்கணுமோ அப்படி நான் வாங்கிக்குவேன் அப்படின்னு சுகன்யா சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே முத்துவேலும் இங்கே சக்திவேலும் சேர்ந்துட்டு முத்துவேல் சொல்கிறாரு, பழனிவேலுக்கு இல்லாதா, இங்கே பாரு சக்தி, பங்கை 3ஆ போடணும்னு சொல்கிறாங்க. அண்ணே
நான் சம்பாதிச்சதெல்லாம் எனக்கு கொடுத்துருங்க, வேணும்னா நீங்கள் சம்பாதிச்சதை அவனுக்கு சேர்த்து கொடுத்துக்கங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் சுகன்யாவுக்கே புரியுது, எங்கள் சக்திவேல் எப்பேற்பட்ட ஆள், நம்ம புருஷனை ஒதுக்குறாரே அப்படின்னு சொல்லி அப்போ தான் புரிஞ்சுக்கிறாரு. உடனேவும் அந்த பங்கை வந்துட்டு, சரிம்மா நீ என்னோட பங்குலையே எடுத்துக்க, அவன் சம்பாரிச்சதை தான் அவன் கேட்குறான் அப்படின்னா, அங்கே கதிர் சொன்ன மாதிரி நீங்கள் 2 பேரும் சொத்துக்காக தான் என் கூட பேசிகிட்டு இருக்கீங்க அப்படி தானே சக்தி அப்படின்னு முத்துவேல் கேட்குறாரு. அண்ணே, உங்கள் மேலே பாசம்லாம் அதிகமாகவே இருக்குண்ணே. பாசம் இருக்குதுங்கிறதுக்காக என் பிள்ளைய என் பொண்டாட்டியை நான் நடுத்தருவில் விட முடியாதுல்ல. இன்னைக்கு உங்களை நம்பியே நாங்கள் எல்லாரும் இருக்கிறோம். நீங்கள் என்னடானா உங்கள் மருமகன் உங்கள் மக அப்படின்னு இப்பெல்லாம் பாசத்தை அள்ளி கொட்ட ஆரம்பிச்சிட்டேங்க. நாளைக்கு ஏதாச்சும் ஒன்றுனா நீங்கள் பாட்டுக்கு ஏதாவது ஒரு முடிவு எடுத்து மொத்த சொத்தையும் உங்கள் பொண்ணு பேரில் எழுதி வைக்கிறேன்னு எழுதி வச்சிட்டா உங்களை நம்பிக்கிட்டு இருக்கிற எங்கள் நிலைமை என்னென்ன ஆகும்? அதனால தானே இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கேன் அப்படின்னு சக்திவேல் சொல்கிறாரு. அப்படின்னா என் மேலே உனக்கு நம்பிக்கை இல்லைன்னு தானே அர்த்தம். நீ கேட்டதில் எந்த தப்பும் இல்லை. நீங்கள் அவங்கவுங்க சொத்தை வாங்கிக்கோங்க. இதுக்கு மேலேயும் அவங்களோட முயற்சி, என்கிட்ட எதுவும் கேட்க வேண்டாம். அவங்கவுங்க விருப்பத்துக்கு என்ன செய்யணுமோ செஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு, மா நீ என்னம்மா பண்ணலான்னு இருக்கிற? நான் சொல்கிறது சரின்னு சொல்கிறியா இல்லை அது தப்புன்னு நினைக்கிறியான்னு சொல்லி கேட்குறாங்க. ஐயா முத்து, நீ என்ன சொன்னாலும் சரியாதாயா இருக்கும். பழனியும் இந்த வீட்டு பையன் தானே, அவனுக்கும் சரி பங்கு கொடுக்கணும்லையா அப்படின்னு அப்பத்தா சொல்கிறாங்க. ஆமாம்மா, என்னோட பங்கு கூட பழனி வச்சுட்டு போகட்டும், இதில் என்னம்மா இருக்குது? நான் இங்கே இருந்தா என்ன, இனிமேல் நான் எங்கே போனால் என்னம்மா? என் பொண்ணு ராஜி இருக்க பிடிச்சா இருப்பேன், இல்லைனா என் பொண்ணு என் மாப்பிள்ளை என்னை ரொம்ப நல்லா பார்த்துப்பாங்க, நான் அங்கே கிளம்பி போயிடுவேன். சொல்லப்போனால் எனக்கு புள்ள இல்லாத குறைய அந்த கதிர் தான் தீர்த்து வச்சுருக்கான். அப்படிப்பட்டவன் எப்படி என்னை பார்க்காம விட்டுருவான்? சொத்து பத்தெல்லாம் என்னம்மா, அதை வச்சுக்கிட்டு சின்ன வயசுலேருந்து அவனை நான் முறைச்சி தான் பார்த்துருக்கேன். ஆனால் அவன் என்னை தாய் மாமனாக பார்த்து எவ்வளோ தெரியுமா பேசினா, அப்படியே நான் நொறுங்கி போயிட்டேம்மா. சொத்து என்னம்மா பெரிய சொத்து அப்படின்னு முத்துவேல் அப்பத்தா கிட்ட சொல்கிறாங்க.